அன்பார்ந்த நாடக கலா ரசிகர் பெருமக்கள், படித்த பட்டதாரிகளே, படிக்காதமா மேதைகள், காலையில் கழனி சென்று மண்ணை பொன்னாக்கும் என் விவசாய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியா வந்த எங்களது சீனியர் நாடகத்தின் சார்பாக வணக்கம் வணக்கம். இங்க உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியா வந்த எங்களது சீனியா நாடகத்தின் சார்பாக இரண்டாவது வணக்கம். உரிமையாளர் அதே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியா வந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திர ஐயா இந்த சேகர ஐயா அவர்கள் அதே கட்டியாவந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் திருமலை வையாவூர் கிராமத்தைச் சேர்ந்த எங்களது நாடக மன்றத்தின் சோக கனல் எம்.கே. வெங்கடேசன் ஐயா எங்களது நாடக மன்றத்தின் நிர்வாகிகள் பாச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த எங்களது நாடக மன்றத்தின் கோடையடி மருதக சக்கரவர்த்தி முருகன் புச்சோத்தையா நிர்வாகி அருகாமையில் உள்ள பையூர் கிராமத்தைச் சேர்ந்த எங்களது நாடக மன்றத்தில் வாரி புகழ்பெற்ற தினகரன் ஐயா
நிர்வாகி அதே பையூர் கிராமத்தை சேர்ந்த எங்களை நாடகம் நடத்தி ஹார்மோனிய மாஸ்டர் கலை சுடர் விருது பெற்ற அன்புக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்கள். ஆவணவாடி கிராமத்தை சேர்ந்த எங்களை நாடக மடத்தில் சகலகலா வல்லவன் கதாநாயகனாக வளவரக்கூடிய திருமலை ஐயா அவர்கள். இவர்களா இன்னும் பல ஊர் நடிகளா சைலண்ட் சைலண்ட் பணம் வாங்கி போகிறது கத்தி நடக்கணும் பணத்தை பத்தி ஏன் கத்துக்கணும் ஆளா இவர்களா இன்னும் பல ஊர் நடிகர்களா இந்த புனிதமான மேல் நடத்தக்கூடிய நாடகம் பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவலை சூழ்ச்சி என்ற சமூக நாடகம் தங்கள் முன்னெடுத்து முன்வந்துள்ளோம். இதில் சொற்குற்றம் பொறுக்குற்றம் மேலதாள சங்கீத குற்றம் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் எவ்வாறு தவறு செய்தார்கள் அதே போல என்னையும் என் பின்னரை மனித்தால் போடுமாறு சிறப்பாக படித்து முகமாக இருக்கும் முருகாவுள் தரிசனம் காண வந்தேன். அருள் சுரக்கும் நிலையாக இருக்கும் முருகாவுள் ஆலயம் தேடி வந்தேன். ஆலயம் தேடி வந்தேன். சிரித்த முகமாக இருக்கும் முருகாவுள் தரிசனம்
அருள் தடை பாட அருள் பெரும் வரந்தா சிரித்த முகமாக சிரித்த முகமாக சிரித்த முகமாக இருக்கும் முருகாவுள் தரிசனம் காண வந்தேன் அருள் துறக்கும் நிலையாக இருக்கும் முருகாவுள் ஆலயம் தேடி வந்தேன் ஆலயம் தேடி வந்தேன் ஆலயம் தேடி வந்தேன்
ஏண்டி ஏன் பேச வேணாம் எதனால பேச வேணாம் எதுக்குடி அப்படியா வலிக்கும் நீ வலிக்கும் ஏண்டி எந்த ஊர்லயும் வலிக்காது இந்த ஊர்ல மட்டும்தான் வலிக்கும் ஆமா அப்படி எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் எங்களை தேடி பார்த்தேன் புளியந்தோப்பு சாவுக்கு தோப்பு பேனத்தோப்பு தேனத்தோப்பு பலாத்தோப்பு தோப்பு எங்க கிடையாது பலாத்தோப்பு மானகத்தை போனேன் ஈனகத்தை போனேன் லோல் பட்டு போனேன் லட்சத்தை போனேன் ஏய் ஏன் விட்டு பாரா நான் வேலை கொடுப்பேன் வேலை சொல்றது நானு வந்து காயம் பாயம் பொருள் ஒரு அண்ணு கூட எடுத்துட்டு வந்தேன் பழம் தனியா கொட்டை தனியா பொறுக்க பழத்தை கிட்ட கொடுத்துட்டு பட்டை நிறுத்தமா போட்டு கொட்டா வச்சுமா வரியா பழத்தை வாரிமாவா அப்படியா யாரு நானா வாங்கி தரோம் போய் வழியா நீ தானே குக்கர் கேட்ட நினைக்கிறவ குழந்தை குழந்தை உடனே கொண்டா பின்னாடி போயிட போறேன் குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிடுவான் சீ வாய மூட்டு எனக்கு கொட்டாக்கு முன்னாடி தாண்டி வேலை கொட்டாக்கு பின்னாடி என்ன வேலை கொட்டாக்கு பின்னாடியே வேலை இருக்கும் உனக்கு இவளுக்கு தான் மாத்தி மாத்தி ஏண்டி ஆமா நமக்கெல்லாம் ஒரு அழகான தாய் கிராமம் இந்த நந்தவன சோழியெல்லாம் பார்த்தாயா பார்க்கும்போது அழகா உண்மைதாண்டி பொண்ணு அதோ தெரிகிறது அதெல்லாம் என்ன மலர் சொல்லு அதெல்லாம் என்ன மலர் தெரியல ஏண்டி அதாண்டி சாமந்தி தோட்டம் ஆமாண்டி ஏண்டி எப்படி அதை வச்சு நீ சாமந்தி தோட்டம்னு சொல்ற உண்மைதான் சொல்ல எப்படி தெரியுமா எப்படி அங்க பாருடி பார்க்கவே மஞ்சளா மங்களகரமா இருக்குது பூச்சிக்கு ஏத்த மலர் அப்படியா அந்த மலர் எல்லாம் கூடியில வாரி போயிட்டு ஒரு மாலையா செஞ்சு சாமிக்கு பூஜை செய்யலாம் உண்மைதான் பாடாது அப்படியே என்ன மலரடி ஏண்டி அதெல்லாம் ஜாதி மல்லியா கேட்க வந்தேன் அதுக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க ஏண்டி இங்க பாத்தியா இது என்ன சொல்லு பாக்கலாம் அக்கா ஏன் மலரு அது என்ன தெரியுமா அதுதான் கொடி மல்லி அந்த கொடி மல்லிக்கு போகாது அந்த மலர் எப்ப பாத்துங்க மலரை மட்டும் பேரோட கொடுங்களே நான் ஜாலி செய்வேன் ஏண்டி அழகான நந்தவனம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனம் ஏண்டி செண்பகம் பூப்பட்ட ஒரு செண்டு அதிலே ஒரு கறி வண்டு ஒரு தேனை உண்டி மனம் மகிழ்ந்ததே இன்று அப்படியா ஆமாண்டி இங்க இருக்கிற மலர்களை இன்று மட்டும் தான் பார்க்க முடியும் நாளைக்கு மறுநாள் பார்க்க முடியாது அதனால ஆசைப்பட்ட மலர்களை போய் பறிக்கணும் நாளைக்கு சாயந்தரம் பார்க்க முடியாது ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் அடிக்கிற வெயில வாடி வதங்கிடுமே அதனால பூத்து குளம் போதே அப்படியா
கள்ளிக்கிழகு மாணிக்கம், நெல்லிக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு மேல்மா நன்னகரம். இன்னும் மேல்மா நன்னகரத்திலே இன்னும் முனீஸ்வரன் ஆலய திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் ஆடம்பரத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவள்ளியின் சூழ்ச்சி, பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவள்ளியின் சூழ்ச்சி என்னும் நாவல் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் எங்களது கலைக்குழுவின் உரிமையாளர்கள் வழங்கக்கூடிய ஐயா மதுர் நன்னகரத்தைச் சேர்ந்த இந்துசேகர் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் முடிய போகுது. அதனால நாங்கள் நேற்று கொண்டாட முடியல. உங்களுடைய கிராமத்தின் சார்பாக ஒரு 5 நிமிஷம் அவருக்கு மட்டும் ஒரு கேக் மட்டும் வெட்டிடுறோம். எனது உரிமையாளர் ஐயா இந்துசேகர் ஐயா அவர்களுக்கு எனது கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் கிராமத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு எனது நாடகத்தின் சார்பாக இந்த கைத்தறி ஆடை பொன்னாடை அனுப்பிக்கிறேன்.